ஹலோ ஆல், வெல்கம் டு மெலடி அட் ஹோம். இன்றைக்கி சிம்பிளாக குயிக்காக ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மறுபடியும் இன்னொரு பவுலில் 250 கிராம்ஸ் ஆஃப் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. போன்லெஸ் பீசஸ் இதுக்கு நல்லாயிருக்கும். சால்ட், கர்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆயிலோட காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருந்தோம்ல, அதுவும் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நம்ம எப்பயும் ஆட் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக், கியூமின் பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா இது எல்லாமே எடுத்துகிட்டு ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கீ ஆட் பண்ணிவிட்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஒரு ஆனியன் போதும். அது நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் அந்த மேரினேட் பண்ண சிக்கனையும் ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இதை நீங்கள் கிரேவியாக வேணாம், இல்லை கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும்னா தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது பரோட்டா, சப்பாத்தி, தோசை, ரைஸோட ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நான் இன்றைக்கி பிரியாணியோடு தான் அதை வச்சு சாப்பிட்டேன். டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.